தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றே ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறது பாஜக. அந்த அண்மை செய்தியைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆட்சி அமைக்க உரிமை கோரி குடியரசுத் தலைவரிடம் இன்றே கடிதம் அளிக்க பாஜக திட்டம். குடியரசுத் தலைவரை சந்திக்க பாஜக தலைவர்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதைத்தான் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கூட்டணி கட்சி தலைவர்களுடனான ஆலோசனைக்கு பிறகு இத்தகைய முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. இன்றே ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறது பாஜக. ஆட்சி அமைக்க இன்றே உரிமை கோருகிறது பாஜக. ஆட்சி அமைக்க உரிமை கோரி குடியரசுத் தலைவரிடம் இன்றே கடிதம் அளிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதைத்தான் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். குடியரசுத் தலைவரை சந்திக்க பாஜக தலைவர்கள் முடிவெடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஜூன் 8ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இன்றே கடிதம் அளிக்க பாஜக திட்டம். குடியரசுத் தலைவரையும் சந்திக்க பாஜக தலைவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆட்சி அமைக்க இன்றே உரிமை கோருகிறது பாஜக. கூட்டணி கட்சி தலைவர்களுடனான ஆலோசனைக்கு பிறகு இத்தகைய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது? இன்றே எதற்கான இந்த உரிமை கோரல் என்பது ஒரு முக்கியமான அரசியல் வினாவை எழுப்பி இருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனையில் என்ன விவாதிக்கப்பட்டது? ஏன் இத்தகைய முடிவு? ஆட்சி அமைக்க ஏன் இன்றே உரிமை கோருகிறது பாஜக என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி டெல்லியில் இருந்து இணைந்திருக்கிறார். கணபதி, இன்றே உரிமை கோருவதற்கான காரணம் என்ன? இது முன்பே முடிவெடுக்கப்பட்டதா அல்லது கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனைக்கு பிறகு இன்றே முடிவெடுக்கலாம், இன்றே உரிமை கோரலாம் என்ற முடிவுக்கு வந்தாங்களா? கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஆதரவு கடிதங்களை அளித்துள்ளார்கள். அவர்களுடைய ஆதரவு இன்றே பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதால் காலத்தை வீணாக்காமல் இன்றே குடியரசுத் தலைவர் இல்லம் செல்லலாம் எனவும், பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு செல்லும் போது அவருடன் முக்கிய கூட்டணி தலைவர்களான சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் செல்வது பொருத்தமாக இருக்கும் எனவும் பாஜக தலைமை கருதுகிறது. ஆகவேதான் இன்றே குடியரசுத் தலைவர் இல்லம் செல்லலாம் எனவும், இன்றே ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதிலே முக்கியமான விஷயம் என்னவென்றால், நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு இன்று டெல்லிக்கு வந்திருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கு திரும்புவார்கள். குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவருடைய கட்சி ஆந்திர மாநில சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளதால் அந்த பணிகளை கவனிக்க வேண்டும். ஆகவே இன்றே குடியரசுத் தலைவரை சந்தித்து அவரிடம் ஆதரவை தெரிவித்துவிட்டு பின்னர் சந்திரபாபு நாயுடு ஆந்திரா திரும்பலாம் எனவும், அதே போல நிதிஷ்குமார் பீகார் திரும்பலாம் எனவும் ஆலோசனை நடந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்றே குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு செல்லலாம். இன்று காலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி கேபினெட் கூட்டத்தை நடத்தியிருந்தார். அமைச்சரவை கூட்டத்திலே தனது ராஜினாமா மற்றும் அமைச்சரவையின் ராஜினாமா தீர்மானம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு குடியரசுத் தலைவரை சந்தித்து அதை குடியரசுத் தலைவரிடம் அளித்திருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்போது மீண்டும் ஒரு முறை குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு சென்று இன்றே ஆதரவு கடிதங்களை அளிக்கலாம் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பதவியேற்புக்காக 2 நாட்கள் தான் இருக்கின்றன. அந்த அவகாசத்துக்குள் அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் என்கிற காரணம். கணபதி, நீங்கள் மாநிலத்தில் அவர்களுக்கான அரசியல் பணிகள் இருக்கிறது என்பதை தாண்டி நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, உடனடியாக நிபந்தனைகள் ஒத்துக்கொள்ளப்பட்டதா அல்லது முரண்பாடான நிபந்தனைகள் விதிக்கவில்லையா என்கிற கேள்வி அதற்குள் இருக்கிறது. இவ்வளவு விரைவாக அந்த ஆதரவு கடிதத்தை எப்படி பெற்றாங்க? அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது, என்ன பேசப்பட்டது? கூடுதல் தகவல் இருக்கா? ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் பாஜக கூட்டணியில் தான் இருந்தார்கள்.
தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமாகத்தான் அவர்கள் ஒன்றாக பரப்புரை செய்தார்கள். ஒன்றாக அவர்களுடைய கூட்டணிகள் பீகார் மாநிலத்திலும் சரி, ஆந்திர மாநிலத்திலும் சரி மக்களவைத் தேர்தலிலே போட்டியிட்டன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் விரைவாக முடித்து பின்னர் அமைச்சரவையிலே யாருக்கு என்ன பதவி, வேறு என்ன முக்கிய கோரிக்கைகள் இருக்கின்றன, சபாநாயகர் பதவி யாருக்கு என்பதையெல்லாம் பின்னர் தீர்மானிக்கலாம் எனவும், தற்போது விரைவாக எதிர்க்கட்சிகள் ஏதேனும் குழப்பத்தை விளைவிப்பதற்கு முன்பாக ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும் என்பதும் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்றே டெல்லியிலே இந்தியா கூட்டணி ஆலோசனை நடைபெற இருக்கிறது. அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே உள்ள ஒரு சில கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்கலாமா என்றும் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் விஜயன். அப்படி எதுவும் நிகழ்வதை தடுக்க வேண்டும் என்பதும் இதில் ஒரு முக்கிய நோக்கமாக நாம் பார்க்கலாம். அதனால்தான் இன்றே குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு செல்லலாம். இதிலே சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகிய முக்கிய ஆதரவாளர்கள் கூடவே இருக்கும்போது அவர்களும் குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு சென்றார். நன்றி. வலிமையான ஒரு தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.